இப்ப நம்ம என்ன சார் பண்ண போறோம்? என்ன சமாளிக்க போறோம்? நம்மள்ட்ட என்ன இருக்கு? என்ன பிளான் இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளான் ஏன்னு இருந்தா தான் பிளான் பி. பிளான் ஏவே இல்லைங்க ஐயா நமக்கு. பிளானே இல்ல. பிளானே இல்ல. அமெரிக்கா எப்படி பிளான் இல்லாம ம். ஈரான தாக்கியிருக்கிறாங்களோ, அதே போல நம்மகிட்டயும் இத சமாளிக்கிறதுக்கு எந்த விதமான பிளானும் இல்ல. அதனால தான் பேச முடியறதில்ல. யாருமே பேசுறதில்ல. சார் அப்ப இந்த போர் வந்து தொடர்ந்துச்சுன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இன்னும் மூடப்பட்டே இருந்துச்சுன்னா, இப்போ இன்னும் பொருட்களோட விலை உயரும். எண்ணெய் தட்டுப்பாடு இன்னும் அதிகமாகும். எப்படி சார் இந்திய மக்கள் வந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா? டெஃபினட்டா கஷ்டப்படுறதுக்கு சூழ்நிலைகள் நெறைய இருக்கு. அது எதிர்க்க தான் வேணும். தலைவர்களை கேள்வி கேளுங்கள். ம். தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி ம். பாருங்கள். ம். அப்ப நம்ம பார்க்கலாம். ஏன்னா, ம். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஓகே. ஏன்னா கட்டுப்பாடு டிராவல் நீங்க பெட்ரோல் இல்லன்னா, உங்களுக்கு காய்கறி வராது. காய்கறி வரலன்னா பிரைஸஸ் இன்கிரீஸ் ஆகும். ம். இந்த பிரைஸஸ் 3% வரைக்கும் இன்கிரீஸ் ஆகும். ம். பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா.